ராஜ்யத்துக்காக இந்த நாட்டோட ராஜாவை 2ஆம் தரமா இந்த குயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து தாரத்துக்கு ஒரு பையன் இருக்கும். அந்த பையனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அவர் வந்து ஒரு பிரின்சஸை வந்து லவ் பண்றாரு. இப்ப கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டைமிங்ல இந்த குயின் இவங்களை என்ன பண்றாங்கன்னா ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அது ஒரு போர்ட்டல். இந்த இளவரசி இப்ப அவங்க ஃபேரிடல் உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே அவங்க உலகம் மாதிரி கிடையாது. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இப்ப இந்த உலகத்துல இருந்து மறுபடியும் அவங்களோட ஃபேரி உலகத்துக்கு எப்படி வந்து போறாங்க, மறுபடியும் அந்த பிரின்ஸை பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2007ல ரிலீஸ் ஆன என்சாண்டட் அப்படிங்கிற காமெடி ஃபேண்டசி பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு இந்த நாட்டோட ராஜாவை இந்த குயின் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கு. இது இவங்க பையன் கிடையாது, ஒய்ஃபோட பையன். இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா ராஜ்யம் தன்னை விட்டு போயிடும் அப்படின்றதுனால இந்த பையனை எப்பயுமே பிஸியாவே வச்சிருப்பாங்க. இப்ப கூட ஒரு ட்ரோலை தான் இவன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஆண்டலேஷியான்ற கிங்டம்ல தான் நம்ம ஜெசல் அப்படிங்கிற பிரின்சஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளுக்கு பாட்டு பாடுறது ரொம்பவே பிடிக்கும். ஹீரோவுக்கும் அதே மாதிரி தான். இவ இப்ப பாடிக்கிட்டே இவ ட்ரீம்ல வந்து ஒரு இளவரசர் வந்துட்டு இருப்பாரு. அந்த கனவுல வந்து இளவரசர் மாதிரியே இங்க ஒரு பொம்மையில வந்து செதுக்கி இருக்கிறா. இவளுக்கு வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அது எல்லாமே வந்து பேசவும் செய்யும். நீ எங்க தான் இருக்க, எப்பதான் நான் உன்னை பார்க்க போறணும் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து இந்த இளவரசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம இளவரசர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ட்ரோலை பிடிச்சி வச்சுட்டு எப்படியோ நான் இதை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரை வந்து வேவு பாக்குறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கான். இவனோட பேரு நார்மன். இவன் அந்த குயினோட ஆளு தான். இது வரைக்கும் எத்தனை மான்ஸ்டர்ஸை பிடிச்சிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம நார்மன் கேட்கும் போது இவர் வந்து ரொம்பவே சந்தோஷமா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து ட்ரூ லவ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பாடுற அந்த சாங்கோட லிரிக்ஸை வந்து யார் எதிர்பார்த்து பாடி முடிக்கிறாங்களோ அவங்க தான் தன்னோட ட்ரூ லவ் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப இவர் பாடிட்டு இருக்கும் போது தூரத்துல ஜிசில் பாடுறது வந்து இவருக்கு கேட்டுருது. இவர் ஜிசில பாக்குறதுக்காக குதிரையில கிளம்பிடுறாரு. நார்மன் ஒரு பக்கம் ஐயோ இது மட்டும் நம்ம குயினுக்கு தெரிஞ்சதுன்னா நாசத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ட்ரோலை வந்து அவுத்து விட்டுட்டு இவர் ரீச் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை போய் நீ கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை கொடுக்குறாரு. இளவரசி கையில இருக்கிற அணிலோட பேர் வந்து பிப். அது கேக்குது, உன்னோட கனவுல வரவன் நீ கரெக்டானவனா இருப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போயிருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஜன்னல் கிட்ட அவன் அனுப்பிச்ச ட்ரோல் வந்து இங்க வந்துருச்சு. இளவரசியை பிடிக்க ட்ரை பண்ணுது. அதை திசை திருப்பிட்டு அங்க மரத்துக்கு மேல ஏறிட்டு இருக்கிறான். ஆனாலும் இந்த ட்ரோல் வந்து விடுற மாதிரி இல்ல. பிடிக்க வரும்போது அதோட கையில வந்து ஒரு அம்பு வந்து விடுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசர் எட்வர்ட் தான். இளவரசரை பார்த்ததுமே நம்ம பிரின்சஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த மரக்கலையை விட்டுறாங்க. அந்த ட்ரோலும் வந்துட்டு தூரத்துல போய் விழுந்துருது. இவங்க கரெக்டா இந்த இளவரசர் கிட்டேயே லேண்ட் ஆகிடுறாங்க. ஜிசிலுக்கு எட்வர்டை பார்த்ததுமே இவன் தான் நம்ம கனவுல வர அந்த பிரின்ஸ் அப்படிங்கிறது மாதிரி வந்து புரிஞ்சிருது. இவங்க 2 பேருமே சாங்கோட லிரிக்ஸ் பாடி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த குயின் வந்து அவகிட்ட இருக்கிற பால் மூலியமா பார்த்துட்டு இருக்கா. நிச்சயமா உங்க கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இங்க ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கூட வந்திருக்கிற மிருகங்கள் எல்லாமே இவளுக்கு வந்து ஒன்னு பெல்ட் கட்டுது, ஒன்னு வந்து கிரீடம் போட்டு விடுது. அந்த மாதிரி ஒவ்வொன்னு வந்து ஒன்னொன்னு செஞ்சுட்டு இருக்குது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசி ரொம்பவே சந்தோஷமா உள்ள போறா. அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு பாட்டி வருது. இதுதான் அந்த குயின். இவ வந்து ஒரு கிணத்துக்கு பக்கத்துல இளவரசியை கூப்பிட்டு உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் இந்த கிணறு வந்து நிறைவேற்றி வைக்கும், ஆசையை நிறைவேற்றிக்கோ, அதை வந்து நீ இதுகிட்ட விஷ் கேளு அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அப்ப இவ என்ன சொல்றான்னா நான் எப்பயுமே சந்தோஷமா வாழணும் என்னோட ட்ரூ லவ் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து கேட்டுட்டு இருக்கா. உடனே இந்த கிழவி வந்து அந்த பொண்ணை வந்து உள்ள தள்ளி விட்டுருது. மாதிரி நடந்ததை பிப் வந்து பாத்துறான். உடனே பிரின்ஸ் கிட்ட சொல்லணும்னு அவன் வந்து போயிட்டு இருக்கான். இங்க இளவரசி இந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. கீழே தண்ணி தான் இருக்கும்னு பார்த்தா அது வந்து ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல் வழியா அவங்க வந்து ஏதோ ஒரு உலகத்துக்கு போறாங்க. இது என்ன உலகம் அப்படின்னு பார்த்தா நிஜ உலகத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. இவங்களோட ஃபேரி உலகத்துல இருந்து இப்ப மனுஷங்க வாழ்ற நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. இங்க வந்து ஒரு டோர் மட்டும்தான் இருக்கு. இது என்ன டோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓபன் பண்ணிட்டு பார்த்தா நடு ரோட்ல இப்ப இவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல இந்த இடத்துல எங்க போகணும் எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெசில் நின்றுட்டு இருக்கிறது நடு ரோடு. அதனால நிறைய வண்டிகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. இவளுக்கு எதுவுமே புரியல. எப்படியோ அங்கிருந்து திட்டுத்தடு மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறான். அங்க ஒரே ஒரு பெக்கர் மட்டும் தான் உட்காந்துருக்கான். அவன் கிட்ட போயிட்டு என்னோட கிங்டம் வந்து இந்த மாதிரி இருக்கா, அந்த கிங்டமுக்கு நான் எப்படி திருப்பி போறது அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவனும் என்ன பண்றான்னா அவ தலையில இருக்கிற கிரீடத்தை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இளவரசிக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இந்த இடத்துல ராபர்ட் அப்படிங்கிற நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் ஒரு லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்ப கூட ஒரு கேஸை தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு நான்சியை பத்தி உன் பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. கூடிய சீக்கிரத்திலே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் தான் இவளோட பொண்ணு. இவளோட பேரு மோர்கன். இப்ப நான்சியை பத்தி உங்க அப்பா வந்துட்டு இவகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவளுக்கு வந்து அதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அந்த மாதிரி ஸ்டெப் மதர்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல நம்மள பாத்துக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க.
எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஜிசலுக்கு எங்க போறதுனே தெரியல. அந்த இடத்துல பேலஸ் அப்படின்னு போட்டு இவங்களோட ஃபேரி உலகம் மாதிரி ஒரு பிக்சர் இருக்கா. அதை பார்த்ததுமே இங்க நிச்சயமா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே ஏறி போயிட்டு அங்க இருக்கிற டோரை வந்து தட்டிட்டு இருக்கா. இந்த டைம் ராபர்ட்டோட கார் வந்து சிக்னலுக்காக அங்க வெயிட் பண்ணுது. அப்ப மோர்கன் வந்துட்டு நம்ம ஜிசல பாத்துறா. அப்ப அங்க பாருங்க பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி இவ உடனே காரை திறந்துட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா பின்னாடியே வந்து திட்டிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் திறந்துட்டு ஓடி வரக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அந்த பிரின்சஸை இவ வந்து காமிக்கிறா. இல்ல போய் என்னமா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் கேட்கும் போதுதான் என்னோட உலகத்துக்கு போறதுக்கு இங்கதான் எனக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு டோரை தட்டுறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப மறுபடியும் வலிக்க அவ வந்து கீழே விழுந்துடுறா. இவளை பிடிக்கிறதுக்காக நம்ம ராபர்ட் வந்து ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட மேலேயே இவ வந்து கீழே விழுந்துடுறா. இவளோட கிங்டம்க்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கா. இவ எந்த ஊரை பத்தி சொல்றா அப்படின்னு இவனுக்கு பெருசா எதுவும் தெரியல. மழை வேற பெய்யறதுனால சரி இப்போதைக்கு இவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இவன் வந்து கூட்டிட்டு போறான். அப்ப மோர்கன் கிட்ட இவ எங்கிருந்து வந்திருக்காங்க, எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே மோர்கனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அவளும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஷோஃபாலே படுத்து தூங்கிடுறா. அதுக்கப்புறம் இவ அப்பா கிட்ட போயிட்டு இந்த பிரின்சஸ் வந்து உண்மையிலே பிரின்சஸ் தான், நம்ம கூட இருக்கட்டும்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நாளைக்கு காலைல நான்சி வர இங்க வருவா, இந்த பொண்ணு இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை ஆயிரும், சீக்கிரமா இவளை வந்து அனுப்பி வைக்கணும்னு கால் டாக்ஸிக்கே கால் பண்ணும்போதுதான் அவ தூங்கிட்டு இருக்கிறத இவன் பாக்குறான். சரி இந்த பொண்ணு பாவம் ரொம்பவே அசதியா தூங்கிட்டு இருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்க தங்கட்டும், காலையில இவளை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்றான். ஜிசலை தேடி எட்வர்டும் அதுக்கப்புறம் பிப்பும் சேர்ந்து அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க. இப்போ அவங்களும் வந்து அந்த நிஜ உலகத்துக்கு வராங்க. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம பிரின்ஸ் வந்து அப்படியே மேல வராரு. எட்வர்ட் கூடயே அந்த பிப்பு வந்து வந்துருது. இவனுங்க எங்க எதிர வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவனுங்க பாத்துட்டு இருக்கும் போது இவன் இருந்துட்டு பைத்தியக்கார மாதிரி என்னோட பிரின்சஸ் எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கிறான். இந்த உலகத்துக்கு வந்ததுமே இந்த அணிலால வந்து பேச முடியல. பிரின்சஸை எங்கடா வச்சிருக்கீங்கன்னு ஒரு பக்கம் எட்வர்ட் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். இங்க வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. இந்த வீடு பாக்குறதுக்கே கந்தரகோலமா இருக்கு. இவன் வந்து பேச்சுலரா தானே இருந்திருப்பா, அதனால அந்த வீடு இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது இவளுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. ஜன்னல் திறந்துட்டு இவன் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. இவளோட பாட்டு சத்தத்தை கேட்டு இந்த ஊர்ல இருக்கிற அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஜிசலுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாக்கிறது. அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அதுங்க வந்து சரி பண்ணி விடுதுங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாமே சேர்ந்து அந்த இடத்த வீட்டவே வந்து பயங்கரமா கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இவ்வளவு பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா பண்றா. இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு மோர்கன் வந்து எந்திரிச்சிடுறா. வெளியில வந்து பார்க்கும்போது இவ பாட்டு பாட அங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுமே இவளுக்கு இவ உண்மையிலேயே பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் எழுப்பி சொல்றா. கூட்டிட்டு வந்து காமிக்கும் போது ஜிசல் வந்து குளிக்க போயிருப்பா. இங்க இருக்கிற இவ்வளவு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் வந்து பயங்கரமா கோவமாகி அது எல்லாத்தையுமே அங்க இருந்து அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறான். ஜிசலுக்கு அவளோட டவலை கூட அங்க இருக்கிற பேர்ட்ஸ் தான் வந்து எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவன் வந்து கேட்டுட்டு இருக்கிறான், இந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இங்க வந்தது, இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் நான் தான் எல்லாத்தையுமே வர வச்சேன், இந்த வீடு ரொம்பவே அலங்கோலமா இருந்தது, கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போதே தெரியாதனமா அவன் மேலேயே விழுந்துடுறா. இவ கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து நான்சி வந்து அங்க வந்துடுறா. நான்சியை பார்த்ததுமே ஜிசல் கிட்ட போயிட்டு நீங்க தான் நான்சியா, நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கோலத்துல பார்த்த நான்சி பயங்கரமா கோவத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறா. ராபர்ட்டும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான், ஆனா அவனால முடியாது. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா நானே தச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க இருக்கிற ஸ்கிரீன் எல்லாத்தையும் கட் பண்ணி இவ தச்சிருக்கா. இதை பார்த்ததுமே நம்ம ராபர்ட்டுக்கு கோவம் வருது. நீ என்ன சோகமாயிட்டியா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும்போது நான் சோகமா இல்ல கோவமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கு முன்னாடி இவ வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கேள்விப்பட்டது கிடையாது. ஏன் கோவமா இருக்கு அப்படின்னு இவ கேட்கும் போது அந்த நான்சி விட்டுட்டு போனதை பத்தி சொல்றான். அவன் அப்பதான் வந்துட்டு ட்ரூ லவ் வந்து என்னைக்குமே அந்த மாதிரி விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க, நீ வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இவளோட ஃபேரி கதையில வர மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து ஃபேரிடேல் உலகத்துல வேணா நடக்கும், இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். எட்வர்டும் இப்ப வந்து நிஜ உலகத்துக்கு போனதுனால அவ எப்படினாலும் ஜிஸ்ல பாத்திரக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இந்த குயின் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. அதனால நார்மனியும் அந்த இடத்துக்கு வந்து இவ அனுப்பி வைக்கிறா. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அப்பதான் வேலையை முடிக்கிறாங்க. நார்மனும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க வந்ததுமே இவன் எப்படா வந்தா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க மறுபடியும் பார்க்க எங்கடா எங்களோட பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஓ அந்த லூசு பயலா அப்படிங்கிற மாதிரி அங்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவன் வந்து பயங்கரமான அலப்பரத்தனம் பண்ணிட்டு இருக்கான். மனுஷங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது வந்து ஒரு மான்ஸ்டர்னு நினைச்சு அவனோட கத்தியை வச்சு நடுவுல குத்திடுறான். அங்க ஒரு ரைஸ் பேக்கே உடஞ்சு அது எல்லாமே வந்து கொட்டிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே இந்த டிரைவர் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்றாங்க. இவன் முன்னாடி வந்து விழறான். நான் இந்த மான்ஸ்டரை வந்து கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன், உங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டேன், இங்க இருந்து சீக்கிரமா வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே டிரைவர் பயங்கரமா வந்து திட்டுறாங்க. எங்கேந்திரா வரீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நல்லது தானே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவன் புரியாம பார்த்துட்டு இருக்கான். இப்போ நார்மன் கரெக்டா வந்துட்டு அந்த பிரின்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வரான். இங்க ஒரு பக்கம் இவன் வந்து ஆஃபீஸ்க்கு இவளை கூட்டிட்டு வந்துட்டு இவளை எப்படியாவது இவ கேட்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு டிக்கெட் போட்டு நான் போயிட்டு கேஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட இவளை விட்டுட்டு அவன் வந்து வேலையை பார்க்க போறான். ரெஸ்டாரண்ட்ல நார்மன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சூப்பு கொண்டான திறக்கல, அதுல வந்து குயின் வந்து இருக்கிறா. இப்ப வந்து இவ என்ன சொல்றா அப்படின்னா, எட்வர்ட் எக்காரணத்தை கொண்டு ஜிஸ்ல வந்து பாத்திரவே கூடாது, அதனால நீ என்ன பண்ண அவளை கொன்று அப்படின்னு வந்து சொல்லும்போது நான் எப்படி அவளை கொல்ல முடியும் அப்படின்னு வந்து நார்மன் ரொம்பவே ஷாக்கிங்கா கேட்கறான். அப்ப அந்த இடத்துல 3 ஆப்பிள் வருது. இந்த 3 ஆப்பிள்ல இருந்து ஒரு பைட்டையாவது அவளை வந்து சாப்பிட வச்சுனா அன்னைக்கு நைட்டே அவளோட கதை வந்து முடிஞ்சிடும், சீக்கிரமா இதை செஞ்சு முடியும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து இவங்க வேலையை கொடுக்குறாங்க.
இவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே இந்த பிப் வந்து கேட்டுருது. இதை உடனே போயிட்டு எட்வர்ட் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எட்வர்ட் கிட்ட போகுது. ஆனா எட்வர்ட் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வந்து நார்மன் வந்து அந்த பிப்பை பிடிச்சிட்டு கழுத்துல கத்தி வைக்கிறான். டே ஒழுங்கா அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து விடும்போதுதான் இந்த அணிலுக்கு வந்து இந்த உலகத்துல பேச முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து நார்மனுக்கு இப்ப தெரிய வருது. சைகையிலே எதையோ சொல்லிட்டு இருக்கு. இந்த எலியால இந்த இடத்துல பேச முடியாதா அப்படிங்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த எலியும் என்ன சொல்ல வருது அப்படின்னு எட்வர்டுக்கு சுத்தமா புரியல. பட் அவனோட வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அவ சொன்ன மாதிரி ஒரு பிளேஸ் இந்த உலகத்திலே இல்ல. அவ வந்து எங்கிருந்து இவளை பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேட்டுட்டு இருக்கா. இவ ரொம்பவே பயங்கரமான ஆளா இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க டிவோர்ஸ்க்கு ஒரு கேஸ் வந்து வந்திருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களோட கண்ணு அவ்வளவு அழகா இருக்கு, உங்க ஹேர் ஸ்டைல் கூட செமையா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் அங்க வரும்போது நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவரு, நீங்க தான் இவங்களோட ஹஸ்பண்டா, இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்டயே பேசிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குமே தான் இப்போ டிவோர்ஸ் கேட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்ம லாயர் அதாவது ராபர்ட் வந்துட்டு அவளை கூட்டிட்டு போறான். இவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு இவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு வந்து ராபர்ட் சொல்லும்போது அப்படின்னா என்னன்னு இவளுக்கு புரியல. மீனிங் கேட்டதுக்கு அப்புறமா தான் ஐயோ இப்பெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதே, நான் போயிட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து ஹெல்ப் பண்ண போறா. அப்ப இவன் தடுத்து அவளை வந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறான். இதுக்கு மேலே இவளை வந்து கூட வச்சிருந்தா ராபர்ட்டுக்கு தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ, நீ போக வேண்டிய பிளேஸ்க்கு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளை வந்து அனுப்பிச்சு வைக்கிறான். இவ ரொம்பவே மூஞ்ச பாவமா வச்சுட்டு நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு, அதுக்காக என்ன அந்த மாதிரிலாம் அனுப்பாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆனா இப்ப இவனுக்கு வேற வழி இல்லை. அவனால அவ அங்கிருந்து வந்து போறா. இவளை இந்த மாதிரி விடுறதுக்கும் ராபர்ட்டுக்கு மனசு வரல. ஒரு பக்கம் தொல்லை விட்டுருச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இவளை நினைச்சு பாவப்படுறதா நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே ஜிசல் என்ன பண்றானா அவகிட்ட கொடுத்த காசு அங்க இருக்கிற ஒரு பாட்டி கிட்ட போய் கொடுத்துட்டு இருக்கா. ராபர்ட் போயிட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நீ சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல, அதனாலதான் இவங்களுக்காவது ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த காசை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இவளோட அந்த இன்னசென்ட்டை பார்த்துட்டு இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு புரியல. சரி நம்ம கூடயே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கூட்டிட்டு போறான். இவங்க போற வழியில நார்மன் வந்துட்டு அந்த ஆப்ல வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறான். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ரொம்பவே சந்தோஷமா அதை வாங்கிக்கிறா. போற வழியில ஆனா அந்த ஆப்ல வந்து அவ தூக்கி போட்டுறா. நீ உண்மையிலே நீ சொல்ற உலகத்துல இருந்துதான் வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் கேட்கும்போது நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வந்து சொல்லிட்டு இருக்கா. போற வழியில மியூசிக் பேண்ட்லாம் வந்து வாசிச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. பிரின்சஸோட அந்த பாட்டை கேட்டதுமே இவ இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு எட்வர்டு அவளை பாக்குறதுக்காக அந்த பிரிட்ஜ் மேல இருந்து கீழே குதிக்கிறான். அப்பதான் சைக்கிள்ல எல்லாருமே வந்து சைக்கிளிங் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அதனால இவன் விழுந்து அந்த இடத்துல எல்லாமே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிருது. வந்து ராபர்ட் கிட்ட வந்து கோச்சிட்டு போனதுனால அவங்கள சமாதானப்படுத்தி இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு டின்னருக்கு வர சொல்லிட்டு 2 புறாக்களை வச்சு ஒரு பிரசன்டேஷனை வந்து இவ அனுப்பி வைக்கிறா. இது வந்து எப்படி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீ பண்றதெல்லாம் உண்மைதானா கரெக்ட் தானாங்கிற மாதிரி ராபர்ட் ஒன்றும் புரியாம பாத்துட்டு இருக்கா. இவ வந்து ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி அங்க வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ராபர்ட்டுக்கு நான்சி கிட்ட இருந்து கால் வருது. நீ அனுப்பின மெசேஜ் எனக்கு கிடைச்சது, அது ரொம்பவே அழகா இருந்தது, லவ்லியா இருந்தது, இன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நீ அனுப்பின புறாக்களுக்கு எப்படி அந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழப்பத்திலே இருக்கான். இங்க ஒரு பக்கம் இந்த எட்வர்ட் வந்து கீழே விழுந்தால அவனை வந்து எப்படியோ நார்மன் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். டிவி ரிமோட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்க வந்து நிறைய படங்கள் வருது. இதெல்லாம் ரொம்பவே விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் வந்து அதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த பிப் வந்துட்டு டேய் நீ வந்து ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, நீ நம்புற அளவுக்கு எல்லாம் வந்து ரொம்பவே கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது. ஆனா இது என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம எட்வர்டுக்கு சுத்தமா புரியல. பொண்ணுல இளவரசே இதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மன் அந்த பிப்பை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அதோட 2 பக்கமுமே வந்து கிளிப்பை போட்டு வச்சிடறான். வந்து ஒரு வேலை இருக்கு, நான் வந்து வெளியில போயிட்டு வரேன் இளவரசே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு நார்மன் மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். இதை பார்த்ததுமே இந்த பிப் என்ன பண்ணுதுன்னா இவனை நிச்சயமா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த கிளிப்ல இருந்து ரிலீஸ் ஆகி நார்மனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. சில ராபர்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவன் டேட் எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருப்பான். டேட்டிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. இந்த மாதிரி டின்னருக்கு வரது அந்த மாதிரி சொல்லும்போது அப்ப நம்ம டேட்டிங் வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கப்பலா வரது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் கேட்டதுமே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நானும் எட்வர்டும் நிச்சயமா இந்த மாதிரி டேட்டிங்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ நம்ம ஜிசலுக்கு குடிக்கிறதுக்காக ஒரு ட்ரிங்க் நார்மன் வந்து மாறு வேஷத்துல எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவ்வளவு வந்து அதை குடிக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல கரெக்டா பார்த்து பிப் வந்து அதை தட்டி விட்டுருது. பார்த்ததுமே இளவரசி ஜிசல் ரொம்பவே சந்தோஷமாகிடுறா. இது பார்த்துட்டு இவங்க என்ன அணில கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாரும் நம்ம இளவரசியை வினோதமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிப்பை பத்தி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த பிப்பால வந்து இப்ப பேச முடியல. இதை வந்து எப்படியாவது நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மன் அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஐயோ அதெல்லாம் பண்ணாதீங்க, அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவன் வந்து எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறான். என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ராபர்ட்டும் ஸ்டாப் பண்றான். பீஸால வந்து அந்த பிப் ஏறிடும். அதை தூக்கி ஓவன்ல போடும்போது அது அங்க இருந்து பறந்து எஸ்கேப் ஆகிருது. ஆனா அந்த பீஸா அதுக்குள்ள போயிட்டு அந்த இடத்த வந்து வெடிச்சிருது. அதனால அது வந்து இறந்து போச்சுன்னு நினைச்சா ரொம்பவே பயந்து ஃபீல் பண்றா. இப்போ டிவியில வந்து நம்ம இளவரசியை காமிக்கிறாங்க. நீங்க சாப்பிடும்போது அணில் வந்துச்சே, அதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து என்னோட ஃப்ரெண்டு, அதோட பேரு பிப், அது ரொம்பவே அழகா பேசும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே டிவியில வந்துட்டு இருக்கு. இது நம்ம எட்வர்டும் பாக்குறான். இப்போ நம்ம இளவரசி எங்க இருக்கா அப்படிங்கிறது எட்வர்டுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே இந்த இடத்துல இருந்து அவன் கிளம்புறான்.
மார்கன் ஜெசில் கிட்ட அந்த பிப் வந்து இறந்திருப்பானா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா அவன் இறந்திருக்க மாட்டான், அவன் ரொம்பவே தைரியசாலி, அவன் வந்து ஒரு டிராகனவே அழிச்சு என்னை வந்து காப்பாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ கதை சொல்லிட்டு இருக்கிறா. இது எல்லாத்தையுமே வந்து மார்கனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் இந்த மாதிரி பொண்ணு கூட அட்டாச்சா இருக்கிறது ராபர்ட்டுக்கும் பிடிச்சிருக்கு. இவன் என்ன பண்றான்னா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். ஆனா அங்க வந்து நிறைய வீடுகள் இருக்கு. ஒவ்வொரு கதவா தட்டி அவன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா எங்கேயுமே வந்து அந்த இளவரசி இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்பவே டயர்டாகி அந்த இடத்துல உட்காந்துடுறான். ராபர்ட் வந்து ஜெசில் கிட்ட நிச்சயமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா, அந்த எட்வர்ட் இங்க வருவானா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். அதெல்லாம் உண்மையா இருக்காது, அவன் வந்து உன்னை தேடிலாம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லும் போது இவன் சொல்றதை கேட்ட அவ வந்து கோவப்படுறா. கோவப்பட்டதுமே அவளுக்கே ஒரு நிமிஷம் சந்தோஷமாகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோவம்லாம் பட்டதே கிடையாது. நான் இன்னைக்கு ஒன்னால கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருமே வந்து கிஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே 2 பேரும் வந்து நகர்ந்து போயிடுறாங்க. காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம பிரின்சஸ் ஜெசில் வந்துட்டு அங்க நிறைய ஃபுட் வந்து இவங்களுக்கு பண்ணி வச்சிருக்கா. அவங்க என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் எட்வர்ட் வெளியில கிராஸ் பண்றத நம்ம ஜெசில் வந்து பாத்துறா. போய் எட்வர்டை வந்து ஹக் பண்ணிக்கிறா. எட்வர்டு உள்ள வந்ததுமே நீ தானே என்னோட இளவரசியை கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறா. இல்ல இவ்வளவு நாள் அவன் என்னை காப்பாத்தினதே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி அதை தடுத்துறாங்க. எட்வர்ட் வந்து பாட்டு பாடுவான். அந்த லிரிக்ஸை வந்து இவங்க தான் முடிச்சு வைப்பாங்க. இதுதான் இவங்களோட ட்ரூ லவ். இந்த தடவை அவன் பாடும்போது ஜெசில் வந்து எதுவுமே பாடவே இல்லை, வந்து அமைதியா நின்றுட்டு இருக்கிறா. இந்த உலகத்துக்கு வந்து நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு வந்து நம்ம எட்வர்ட் வந்து சொல்றான். இந்த இடத்துல வந்து நம்ம கிளம்பலாம் இங்க இருந்து அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி டேட்டிங் மட்டும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. டேட்டிங்னா என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போது வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. சரி ஓகே நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க இருந்து கிளம்புறது நம்ம மார்கனுக்கும் சரி ராபர்ட்டுக்கும் சரி சுத்தமா பிடிக்கவே இல்லை. ரொம்பவே ஃபீலிங்ஸோட தான் அவங்கள வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வெளியில போகும்போது தண்ணி கேன் எடுத்துட்டு அங்க ஒருத்தன் கிராஸ் பண்றான். அந்த கேன் மூலியமாவே இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு இந்த நார்மனை இவங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு தூரம் இவங்களுக்கு வந்து விசுவாசமா வேலை பாக்குறோம், இப்படி திட்டுதே இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நார்மன் ரொம்பவே மூட் அவுட் ஆகுறான். இதுக்கு மேல உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். ஜெசில் வந்து இந்த பேர் கிட்ட பேசினதுனால இதுக்கப்புறம் நாங்க டிவோர்ஸ் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஒரு பக்கம் டேட்டிங்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல நிறைய பிளேசஸ் வந்து அப்படி இப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. போதும் இதுக்கு மேல நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நம்மளோட ராஜ்யத்துக்கு நம்ம சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் வந்து இந்த கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். போலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டான்ஸ் பார்ட்டி மட்டும் நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறா. இதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஜெசில் இங்க இருந்து போனதை நினைச்சு மார்கன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஜெசில் இந்த இடத்துக்கு வந்துடுறா. அவளை பார்த்ததும் நம்ம மார்கனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், நான் வந்து இன்னைக்கு நைட்டு டான்ஸ் பார்ட்டிக்கு போகணும், எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேணும், எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறா. உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நிச்சயமா முடியும், எங்க அப்பா வந்து இந்த கார்டை ரொம்பவே எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு, ஆனா இதை விட ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரவே வராது, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் போறாங்க. இந்த குயின் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த போர்ட்டல் வழியா இவங்க எல்லாரும் ஒரு சாக்கடை வழியா வெளில வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து இவ்வளவு வந்து வெளியில வர ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க. அங்க இருக்கிற வாட்டர் ஃபால்ல வச்சு அங்க ஒரு பால் மாதிரி உருவாக்கி இப்ப நம்ம ஜெசில் எங்க இருக்கா என்ன பண்றாங்கிறத இவ லைவா பார்த்துட்டு அந்த பிளேஸ்க்கு இவ போகிறா. நான்சி கூட வந்திருப்பான். இங்க எட்வர்ட் வந்து ஜிசலை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பக்கத்துல இருக்கிற பேர் கூட டான்ஸ் வந்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அவங்க பேர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால இவங்க 2 பேரும் வந்து அவங்களோட பேரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒரிஜினல் பேர் கூட வந்து இப்போ டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால அவங்க பேர் கூட ஆடும்போது எட்வர்ட் வந்து இவளை கூட்டிட்டு உன்னோட ஆசை தான் நிறைவேறிடுச்சுல போலான்னு கூட்டிட்டு போகும்போது அவ ரொம்பவே சோகமா இருக்கா. ஏன் சோகமா இருக்குன்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் தனிமையில இருக்கிற ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. உடனே வந்து எட்வர்டும் அங்க இருந்து போயிடுறான். இவ வந்து ராபர்ட் தான் வந்து பாத்துட்டு இருக்கா. ராபர்ட் நான்சி கூட ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு அவங்க கிஸ் பண்ற மாதிரி போறாங்க. ஆனா ராபர்ட் வந்து கிஸ் பண்ணவே இல்லை. இதுல இருந்தே நான்சி வந்து புரிஞ்சுக்கிறா. குயின் வந்து மறுபடியும் மாறு வேஷத்துல ஜிசல் கிட்ட வந்திருக்கா. அப்படி வந்ததுமே ஜிசல் வந்து கண்டுபிடிச்சிடறா. நீ தானே அன்னைக்கு எனக்கு வந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா நான் வந்து உன்னை தள்ளி விடல, நீ தான் அதுக்குள்ள தவறி விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ இந்த உலகத்துல ராபர்ட்டை விரும்புற, எப்படி வந்து அங்க எட்வர்டோட வந்து வாழ்வ, இங்க நடந்த எல்லாத்தையும் நீ வந்து மறக்கணும்ல, அதெல்லாம் உன்னால பாசிபிளா, உன்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, இந்த ஆப்ல நீ சாப்பிட, அப்படி சாப்பிட்டனா நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துடுவ, அங்க வந்து எட்வர்ட் கூட சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிள கொடுக்குறா. ஜெசலும் நம்பி அந்த ஆப்ல வந்து சாப்பிடுறா. அப்படி சாப்பிட்டதுமே அவ்வளவுதான், அந்த இடத்துல அவ கீழே விழுந்துடுறா. அப்புறம் என்ன, அந்த குயின் வந்து அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துட்டு நம்மளோட இளவரசியை வந்து அங்க இருந்து தூக்கிட்டு போறா. ஆனா அந்த நேரத்துல எட்வர்டும் அங்க வந்துடுறா. வந்ததுமே அவங்க அம்மாவை பாக்குறா. அம்மா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு கேட்கறான். உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாளிச்சுட்டு அவனை வந்து இது பண்ண பாக்குறான். ஆனா அவன் வந்து கீழே ஜிசல் கிடக்கிறத பாத்துறான். எப்படி பார்த்ததுமே அவன் வந்து அங்க இருந்து தூக்கிட்டு வந்து ஷோஃபால படுக்க வைக்கிறான். ராபர்ட்டும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நார்மன் வந்து கரெக்டா அங்க வந்துடுறான். இது எல்லாத்துக்கும் நீதான காரணம், அவளுக்கு அந்த விஷம் ஆப்ல கொடுத்துட்டியா, அவளை கொண்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். இதுக்கப்புறம் உனக்கு விசுவாசமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் நார்மன். இது எல்லாத்தையுமே எட்வர்டும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கான்.
இருக்கான். இது எல்லாத்துக்கும் அப்ப நீங்க தான் காரணமா? இவ்ளோ மோசமானவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எட்வர்ட் வந்து பேசிட்டு இருக்கான். இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ வந்து ட்ரை பண்றா. கரெக்டா நார்மன் வந்து அவளோட கழுத்துல வந்து கத்திய வச்சிடறான். இதுக்கப்புறமா உன்னோட ஆட்டம் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு 12 மணிக்குள்ள எப்படியாவது ஜிசலை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து இவங்களுக்கு இப்பதான் தெரியுது. அப்பதான் ராபர்ட்டுக்கு ஒரு ஐடியா வருது. ட்ரூ லவ் தானே, ட்ரூ லவ்னா நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமா இவ வந்து உயிர் பொழைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீ வந்து கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் சொல்ல, ஆமால கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டும் வந்து கிஸ் பண்றான். கிஸ் பண்ணியும் கூட அவ வந்து கண் முழிக்கவே இல்லை. ஏன் இன்னும் முழிக்கல அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் நான்சி வந்து சொல்றா, இது ஏன் நடக்கலன்னு எனக்கு தெரியும், நீ வந்து அவளை வந்து கிஸ் பண்ணு, நிச்சயமா அவ உன்னதான் வந்து உண்மையா லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் கிட்ட சொல்ல, 12 மணிக்குள்ள காப்பாத்தி ஆகணும், அதனால 12 அடிக்கிறதுக்குள்ள ராபர்ட் போயிட்டு கிஸ் பண்றான். ராபர்ட் கிஸ் பண்ணதுமே அவளுக்கு வந்து மறுபடியும் உயிர் வந்துருது. இதை பார்த்ததுமே நீ தான் என்னோட ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. இதை வந்து இவங்களும் 2 பேரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த குயின் என்ன பண்றான்னா, இதுக்கப்புறமும் உங்க யாராலையும் வந்து என்னை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரா. இவ வந்து ஒரு டிராகனா மாறிடுறா. கண்டிப்பா ஜிசல் உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளை வந்து தடுக்கிறதுக்கு ராபர்ட் வந்து முன்னாடி வந்துடுறான். இந்த குயின் என்ன பண்றான்னா, ராபர்ட் அங்க இருந்து தூக்கிக்கிட்டு முடிஞ்சா இவனை வந்து என்கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுது. ஜிசலும் அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு ராபர்ட்டை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து வந்து போறா. குயின் வந்து டிராகனா மாறினதுனால ஈஸியா பில்டிங் மேலலாம் வந்து ஏறிட்டு இருக்கு ராபர்ட்டை தூக்கிக்கிட்டு. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜிசலு வரா. அப்ப கரெக்டா நம்ம பிப் வந்து அந்த இடத்துக்கு வந்துருது. பிப்பை வந்து ஒரு பால்ல போட்டு நார்மன் வந்து அடைச்சு வச்சிருப்பான். எப்படியோ இப்ப எட்வர்ட் வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுறான். வந்து அவகிட்ட இருக்கிற வாளை வச்சு இந்த குயினை வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. இந்த வாளை வச்சு என்னை அழிச்சிட முடியும்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி இந்த குயின் வந்து இலக்காரமா சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பிப் வந்து அந்த இடத்துக்கு வந்துருது. நீ நிச்சயமா சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிப்பை பார்த்ததுமே ஜிசல் வந்து ரொம்பவே சந்தோஷமாகறா. டிராகன் நின்றுட்டு இருக்கிற அந்த கம்பியோட சப்போர்ட் அது ரொம்பவே வீக்கா தான் இருக்கு. அதை எப்படியாவது கீழே தள்ளனோடு பிப் வந்து முயற்சி பண்ணுது. இந்த டிராகன் ஒரு பக்கம் நம்ம ராபர்ட்டை வந்து கொல்றதுக்காக அவனை கையில எடுத்து வச்சிருக்கா. அப்ப கரெக்டா பார்த்து அது வீக்கா இருக்கிறதுனால அந்த கம்பி வந்து கீழே சாயுது. இப்ப எப்படியோ ராபர்ட்டை ஒரு பக்கம் விக்கிட்ட இருந்த கத்தியை வச்சு வந்து காப்பாத்திடுறா. அந்த டிராகன் வந்து அங்க மேல இருந்து கீழே விழுந்துருது. விழுந்ததுல அந்த இடத்துல டிராகன் அழிஞ்சே போயிருது. இவங்க 2 பேரும் வந்து மலையில சறுக்கிக்கிட்டே எப்படியோ கீழே வந்து விழுந்து லேண்ட் ஆகிடுறாங்க. இந்த இடத்துல ஜிசலோட ஒரு ஷூ இருக்கும். அந்த ஷூ எடுத்து நான்சி வந்து பாத்துட்டு இருப்பா. அப்ப கரெக்டா எட்வர்ட் வந்துட்டு இந்த ஷூ வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன்னு போட்டு விடுவான். அது வந்து கரெக்டா அவளுக்கு மேட்ச் ஆகிரும். இப்படி மேட்ச் ஆனதுமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கிட்ட கேக்குறா. நான்சிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி அவங்களோட ஃபேரி உலகத்துக்கு இவங்க 2 பேருமே போயிடுறாங்க. அங்க போயிட்ட உடனே அவங்க வந்து அந்த அனிமேட்டட்ல வர மாதிரி மாறிடுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நிஜ உலகத்துல நம்ம ஜிசல் வந்து ராபர்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறான். அவளுக்குன்னு ஒரு பிசினஸை கூட ஸ்டார்ட் பண்ணிட்டா. இவங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்றாங்க. இவங்களுக்கு நடந்த கதை எல்லாத்தையுமே நார்மன் வந்து அங்க புக்கா எழுதி வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அவன் நல்ல ஃபேமஸ் ஆகிடுறான். இந்த பக்கம் அனிமேஷன் உலகத்துல வந்து பிப் வந்து அந்த புக்கை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதனால அதுவும் வந்து ஃபேமஸ் ஆகிருது. ஜிசல் வந்து அவ ஃபேமிலியோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.